எப்போவுமே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம திருப்பி அந்த 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 ஸ்டாக்கை திருப்பி கொஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு 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 கேப் இருக்கணும் நமக்கு. அப்போதான் நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இறங்குற போது நம்ம வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் நம்ம வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சில ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் ஒரு 5% வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து அது 10% ஆயிரும். ஏன்னா அது டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ₹100 ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அது ₹200 ஆயிடுச்சு. ஆனால் மற்ற ஸ்டாக்லாம் அதே லெவலில் தான் இருக்குது. ₹1 வாங்கின ஸ்டாக் ₹100 தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து 5% வாங்கியிருந்தீங்கன்னா அது 10% கிட்ட போயிடும் வெயிட்டேஜ். அப்படிங்கிற போது நீங்கள் அந்த 10%ங்கிறத நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டாக் நம்ம கீழே போயிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டாக்ல நீங்கள் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த ஸ்டாக்ல போட்டிங்கன்னா அது பேலன்ஸ் ஆயிரும் உங்கள் போர்ட்ஃபோலியோ. ஸோ அந்த 10% ஸ்டாக் வந்து திருப்பி ஒரு 5%க்கு வந்துடும். நீங்கள் வாங்கினதை விட குறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 5%லேருந்து 2-3%க்கு போயிருக்கும். அது வந்து நீங்கள் வாங்கும்போது திருப்பி ஒரு 5% வெயிட்டேஜுக்கு போயிடும். ஸோ இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக் ஆகுது, ஒரு இடத்துல நீங்கள் சீப்பான ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் வாங்குறீங்க. ஸோ இதனால உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமாக நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் வந்து கீழே இறங்க இறங்க வாங்க முடியாது. எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து ஏன்னா அது நல்ல ஸ்டாக்காக இருந்தால் தான் நீங்கள் கீழே வாங்கும்போது அது நல்லது. நீங்கள் நல்ல கம்பெனியான்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது கீழே போக போக வாங்கலாம். நீங்கள் நல்ல கம்பெனி இல்லாட்டி அதுக்கு ப்ரைஸ் கீழே போகும்போது நீங்கள் அது ஏன் போகுது, எதுக்கு ப்ரைஸ் கீழே போகுதுன்னு பார்த்துட்டு நல்லா இல்லைங்கிற போது நீங்கள் அதை நம்ம விற்க தான் வேணும். அந்த இடத்துல போய் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்ரோச் எடுக்கும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இது மூலியமாகவே வரும். கம்பெனியோட சாய்ஸ் ஒரு பக்கம், போர்ட்ஃபோலியோ பேலன்சிங், போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்சிஃபிகேஷன், போர்ட்ஃபோலியோவில் வந்து கரெக்டான ரேட்டில் கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அந்த வெயிட்டேஜ்க்கு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ரீசன்னால நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் அது மூலியமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு.